லலித் மோடி சவாலுக்கு தன் பேட்டால் பதிலடி கொடுத்த யுவராஜ் சிங் என்ன நடந்தது இந்த வீடியோல பார்க்கலாம். ரீசெண்டா ஒரு பாட்காஸ்ட்ல ஃபார்மர் ஐபிஎல் சேர்மனும் பிசிசிஐ வைஸ் பிரசிடென்ட் லலித் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 2007 T20 வேர்ல்டு கப் அப்போ இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூம்க்கு நான் போயிட்டு இருந்தேன். அங்க உள்ள இந்தியன் கிரிக்கெட்டர்ஸை நான் சந்திச்சேன். அப்போ பாய்ஸ் எல்லாம் ரொம்ப எந்தூசியாசமா இருந்தாங்க. அவங்களை ஊக்கப்படுத்துற மாதிரி லலித் மோடி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருங்க. காய்ஸ், இங்க நம்ம கிரிக்கெட் ஒண்டி விளையாட வரல. இந்த டோர்னமெண்ட்ல யாராவது 6 சிக்ஸஸ் மற்றும் 6 பால்ல 6 விக்கெட் எடுத்தீங்கன்னா என்னோட போஸ்ட் காரை நான் பரிசா கொடுக்கறேன். யாராவது தில்லான ஆம்பளை இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நான் இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கேட்டேன். நான் சொன்ன இந்த சவாலுக்கு இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒருத்தர் கூட ரியாக்ஷனை கொடுக்கலங்க. நான் என் மனசுல நினைச்சேன், இந்த சவாலை யார் நிறைவேற்ற போறாங்க, எப்படி இருந்தாலும் போஸ்ட் கார் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டேன். செப்டம்பர் 19, 2007 இங்கிலாந்து கூட நடந்த குரூப் ஸ்டேஜ் மேட்ச்ல சீஃப் கெஸ்டா நான் அந்த மேட்சை பார்க்க போயிட்டு இருந்தேன். அப்போ யுவராஜ் சிங் பேட்டிங் ஆட வந்தாரு. ஏற்கனவே வாய்க்கா தகராறு பிளிண்ட் ஆஃப் கூட போயிட்டு இருந்தது. இங்கிலாந்து பவுலரான ஸ்டூவர்ட் பிராட் போட்ட முதல் பந்திலேயே 6 தூக்கி அடிச்சாரு. 2வது பாலும் 6 அடிச்சிட்டாரு. 3வது பாலும் 6 அடிச்சிட்டாரு. மெய் மறந்து கிரவுண்ட்ல உட்கார்ந்துட்டு இருந்தேனா யுவராஜ் சிங் பேட்டிங்க ரொம்பவே ரசிச்சேன். என் மனசுல போஸ்ட் கார் போனாலும் போட்டோம், யுவராஜ் சிங் 6 6 அடிக்கணும்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே யுவராஜ் சிங் அவர்கள் 6 சிக்ஸர் அடிச்சிட்டாருங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே நேரா பேட் எடுத்துட்டு என் ரூமுக்கு வந்தாரு. அப்போ எங்க என் கார் சாவி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கும் போது நான் சந்தோஷமா என்னோட போஸ்ட் கார் சாவிய யுவராஜ் சிங் கிட்ட கொடுத்தேன். அவர்கிட்ட நான் என்ன கேட்டேன்னா, நான் கார் கொடுத்த மாதிரி உங்களோட பேட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ யுவராஜ் சிங் தன்னோட 6 சிக்ஸஸ் அடிச்ச பேட்டை என்கிட்ட கொடுத்தாரு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. உண்மையா சொல்ல போனோம்னா பிசிசிஐ இந்த காரை பரிசு அளிக்கிறாங்க. என்னோட ஓன் காசுல தான் நான் யுவராஜ் சிங்க்கு இந்த காரை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி லலித் மோடி அவர்கள் சொல்லியிருக்காருங்க.